எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்றைக்கி 7th கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாட்டம் பட்டி வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டி வந்து ஓவர்லாக்கே நம்ம அடிக்காமல் நீட் ஃபினிஷிங் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவனமாக பாருங்கள். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 சைடு பட்டியும் கவனமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி கிளாத் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து உள்ள வெளியில் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து உள்பக்கம் வர மாதிரி வச்சுருக்கோம். கீழே வந்து லைனிங் வச்சுருக்கோம். எல்லாமே வந்து இந்த ஷேப் சைடு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பத்துலேருந்து கவனமாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். சென்டரில் பாடி கிளாத்து, மேலே ஒரிஜினல் பட்டி, கீழே லைனிங் 3மே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்து 1/2 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்துருப்போம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அந்த 1/2 இன்ச் அலவுன்ஸில் அப்படியே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓவர்லாக்கே போட வேண்டாம். சிந்தட்டிக்காக இருந்தாலும் உங்களுக்கு நூல் வந்து பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? இந்த ப்ளிட்டு வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு நம்ம மெஷர்மெண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். 3 கிளாத்தை ஈவனாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்க செம்ம நீட் ஃபினிஷிங் இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் நம்மகிட்ட கண்டிப்பாக வருவாங்க. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஃபுல்லாக இன்னோட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த நம்ம வந்து ப்ளிட் வந்து எப்படி வந்து மடித்து வச்சுருக்கோன்னு கூட நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள். ப்ளைனாக ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சென்டராக மடித்து விட்டு போட்டிங்கன்னா இன்னொரு பட்டியும் நான் காட்டுறேன். அது வந்து எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்குங்க. 2 பட்டி 2 மாதிரி வைக்கணும். இப்போ வந்து இது மேலே டியூப் அதாவது மேல் டியூப் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து குதிரை எடைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மேல் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு திருப்பி வச்சு காட்டுறேன். பாட்டம் வந்து நம்ம மடித்து அடிக்கணும். இப்போது அது வந்து நம்ம பேக்கோட தட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். எப்போவுமே வந்து மேக்ஸிமம் மாறாது. ஏன்னா நம்ம கட்டிங்லேயே பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதெல்லாம் மாறாது. மேபி மாறிச்சுன்னா அது லைட்டாக நம்ம சேர்த்து வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ பேக் நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக அந்த மார்க்கிட்டேருந்து இந்த மார்க்குக்கு ஈவனாக இருக்கான்னு உள்ள லைனிங் செக் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்குது. இப்போ இந்த லைனிங் அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மடித்து வச்சு அது கரெக்டாக நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே திருப்பி வச்சு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெளியில் எடுக்க வேண்டாம். எடுத்திங்கன்னா நூல் கட் ஆகிற ப்ராப்ளமும் வரும். அதனால் கையோடு நீங்கள் அப்படியே மடித்து வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 டைம் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், செம்ம நீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது அந்த சைடு வந்து பட்டி வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதோ நான் காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க. பின்னாடியும் நான் காட்டுறேன். ஃபுல் ப்ளைனாக நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பிசுறு கூட நம்மளுக்கு இருக்காது. பர்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிரும். இதுதான் இதோட ப்ளஸ்ஸு. இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பழகிட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம எப்படி வைக்கிறோன்னு பார்த்துக்கலாம். இந்த சைடோடது 2 சைடுமே நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த பட்டி நான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த ஒரிஜினல் பட்டி வச்சுட்டு அது வந்து மேல் பக்கம் வந்து மேலே வரணும், உள் பக்கம் கீழே போகணும். அந்த மாதிரி வச்சுட்டு பாடி வச்சுட்டு மேலே லைனிங் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம வச்சப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம லைனிங் வச்சுருப்போம். அப்புறமா பாடி தட்டு வரும். அப்புறமா வந்து இந்த ஒரிஜினல் தட்டு வச்சுருப்போம். அதுக்கு ஆப்போசிட்டில் இது வச்சிடணும். 2லேயுமே வந்து ஒரிஜினல் வந்து நம்மளுக்கு சென்டரில் தான் வரும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வைக்கும்போதே உங்களுக்கு கை தைக்கிறதுக்கு இதே மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிற இடத்துல தான் நம்ம தைக்க ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஹூக் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால தான் ஆப்போசிட்டில் வருது. 2 பட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. தெளிவாக பாருங்கள். நான் 2மே தெளிவாக காமிச்சிருக்கேன். இதுவும் குதிரை எடை போட்டுட்டு சேம் பேக்குக்கு வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சுக்கலாம். சப்போஸ் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா நம்ம இதை மடிக்கும்போது லைட்டாக சேர்த்து வச்சு மடிச்சுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதுவும் நம்ம பாட்டம் பெல்ட் வந்து சேம் இதே மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். பாட்டமில் வந்து 2 ஸ்டிச் போட்டுக்குங்க. கஃப்பு கிட்ட வர்றது அந்த பட்டி ஜாயின் பண்ண பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டால் போதும், எடை ஸ்டிச்சு. அங்கேயும் 2 போட்டாலும் நீட்டாக இருக்கும். பட் 1 போட்டாலும் உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக அந்த கஃப்பு வந்து தனியாக நின்றுடும், கீழே ஃப்ளாட்டாக நின்றுடும் உங்களுக்கு. பாருங்கள், தைச்சிட்டு எல்லாமே ஈவனாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம ஹூக்கு பட்டி, காஜா பட்டி அது எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, டேக் கேர், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.